ஹாய் கைஸ், நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து இப்போ தங்கப்புள்ளைஸ்னு வச்சுருக்கோம். எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம திருவண்ணாமலை டு ராஜஸ்தான், அதாவது டார்கெட் பெல் மேட்ச் போகிறோம். டே டு டே வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும். அது நம்ம ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். இப்போ சென்னை சென்ட்ரலில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ராஜஸ்தான் கிளம்புறோம். அதாவது ஒரு ரெண்டு நைட் 2 பகல் ஆகிடும். அங்கே போயிட்டு நம்ம நேஷ்னல் மேட்ச் ஆட போகிறோம். இப்போ தற்போது நிலையம் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறது. தண்ணி கூட இல்லை. கேண்டி இன்னும் சொன்னால் கூட இன்னும் வர மாட்டுறாங்க. அதெல்லாம் காலை கொடுமையாக இருக்குது. கேமரா என்னன்னு திருப்புங்க. இங்கே இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியும். லைட்டாக கேமரா கீழே இருக்குங்க. அந்த ஆண்டின்னு காமிச்சிடலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. அங்கே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் இன்னும் காலிலேருந்து நாங்கள் சாப்பிடல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த முதலமைச்சர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் இப்போ முதலமைச்சர் வர சரியில்லை. அவர் ராஜினாமா செய்யணும். இப்போ நாங்கள் மோடி தாத்தா வந்திருக்காரு. வந்தே பாரத் ரயில் விட்டாருன்னா அதில் நாங்கள் சந்தோஷமாக போவோம். இது என்னன்னா எங்கள் தாத்தா வந்தே பாரத் ரயில் விட்டார்னா நாங்கள் சந்தோஷமாக பத்துன்னு போவோம். இவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் 30 பேர்னா 300 பேர் நிற்க வைக்கிறாங்க. அடிக்கடி இந்த சாயங்காத்தான் ஜூஸ் டென்ஷன் எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. நூறு நாங்கள் ஆல்ரெடி நின்றுட்டு வரோம். இதுலேயே இன்னொரு 10 தம்பி இந்திக்காரங்களாம் தாங்க முடியல. வடக்கன்ஸ்லாம் எதுக்கு தான் இங்கெல்லாம் வரானுன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஒரு கம்பார்ட்மெண்ட்டு 30 பேர். அங்கே பாருங்கள் எடுத்துன்னு போகிறாங்க ஜூஸு. நான் அங்கே காட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து அண்டமானத்தில் ட்ரெயின் ஏறணும். இப்போ ராஜஸ்தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். இப்போ எங்கே நிறுத்திருக்காங்கன்னா மேல்மருவத்தூரில் நிறுத்திக்கிறாங்க. கொஞ்சம் பச்சை தண்ணி கூட இங்கே இல்லை போல் ஒரு கடையும். அங்கே பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குது. மேல்மருவத்தூர் பார்த்து கொண்டீங்களா? இப்போ தான் இது வந்தே பாரத் ரயில் போயிடுச்சு. இப்போ வந்தே பாரத் ரயில் முன்னாடி போச்சு. இது பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பொம்பளை சோக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த வயசில் நம்மளுக்கு பொம்பளை சோக்கு தேவையில்லை நண்பா. நம்மளுக்குன்னு நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நம்ம லைஃப் காலேஜ்லாம் போகணும், என்ஜாய் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. முதல்ல கையில் சம்பாதிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வரும் லைஃபு. முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல படித்தேன்னா நல்லா வேலைக்கு போவேன். நல்ல வேலைக்கு போனால் காசு வரும். காசு இருந்தால் பொண்ணு தேடி வரும். என்னங்க உங்கள் கருத்து அவ்வளோதானே? இல்லை, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் நினைக்கிறேன். இப்போ நந்தினின்றவங்க 600க்கு 600 எடுத்துறாங்க. ஹலோ கைஸ், நானும் சாரா மகேஷ் 3 பேர் ராஜஸ்தான் போகிறதுக்காக விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு ஏறணும். அந்த டைமில் பார்த்தா எங்களுக்குன்னு பார்த்து சீட் எதுவும் கிடைக்கல. நின்றுட்டு இருக்க சில ஒரு ஆயா வந்து எங்களை மானபங்கம் பற்றிட்டாங்க. அந்த ஆயாவை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். பாய் கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நண்பா, என் மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நண்பா. நாங்களே கஷ்டப்பட்டு நின்றுட்டு வரோம். ஆனால் இந்த ஆயா சொகுசா அப்படி நில்லுங்கன்றாங்க. நாங்கள் எங்கே போட்டு சொல்லுங்கள். கேமராமேன், அந்த ஆயாவை கொஞ்சம் காட்டுங்க. கேமராமேன் அந்த ஆயா அப்படி திரும்பி இருக்குது, காட்டுங்க. கேமராமேன் பார்த்துவோங்க. இந்த ஆயா தான். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிடிஎஃப் ஏன் இப்படி பண்ணுறாங்க, டிடிஎஃப்லாம் அப்படி போய் ஏன் இதுமாரி கேஸ் போடுறாங்கன்றாங்க. அதுக்கு நம்ம நண்பன்கிட்ட கேட்போம், கணேஷ் கிட்ட. நண்பா, அதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறு சார். இது அதாவது அவரும் ஒரு மனுஷன் தான். நீங்கள் கூட தான் போன வாரம் வித்தவுட்டில் பாத்ரூமில் உட்காந்து வந்தீங்க. அது கூட கேஸ் போடலாம்னா என்ன அர்த்தம்? இல்லை, எல்லாத்துக்கும் கேஸ் போட்டால் நீங்கள் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. இல்லை, அதாவது தப்பு கணேஷ். அதாவது ஒரு ட்ராவல், அதாவது ஒரு கார் ஓட்டுறாங்கன்னா ஃபோன் பேசிட்டு வரக்கூடாது. அவர் ஃபோன் பார்க்குற நேரத்தில் எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அவருக்கும் விபத்து, மற்றவங்களுக்கும் விபத்து. அது ரொம்ப தப்பு கணேஷ். சட்டம் என்ன சொல்கிறதுன்னா அதான் சொல்லுது சட்டம் சொல்லுதுலாம் சொல்ல முடியாது. அந்த ஆயா கூட தான் எங்களை நிற்க வச்சு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோமா, அவசியமாக பேசாதீங்க, மானபங்கம் பற்றிடுவா ப்ரோ. அதுவே எங்கள் திமுகவில் ஒருத்தர் இருக்கார், ஒரு நண்பர் இருக்கார், அடங்க அம்மாவில் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து இப்போ வீதிக்கு ஒரு டாஸ்மார்க் ஏன் வைக்கிறேன்றாங்க. இப்போ குடிக்கிறாங்க, நாங்கள் வைக்கிறோம். எங்கள் மேலே என்ன தப்பு? அவங்கள யார் குடிக்குவாங்க சொன்னால்? அதாவது அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்க குடிக்கிறாங்க, அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கரெக்டு தான் எல்லாமே. இப்போ நம்ம ட்ரெயினில் கூட தான் நின்றுட்டு வரோம். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்கி சாப்பிட முடியாதா நண்பா? நீங்கள் தான் நண்பா எங்களை சப்போர்ட் பண்ணணும். ஷேர், லைக், கமெண்ட்லாம் பண்ணுங்கள் நண்பா. நம்மளுக்கு எங்களால் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறது கூட நாஜிலாக இருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு போகிற சோறு. ஐ லவ் யூ கைஸ். நம்ம மீண்டும் சந்திப்போம். விரைவில் சந்திப்போம்.
A few minutes later. எங்கள் நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. கணேஷே கீழே உட்காந்துட்டான். எங்களால் இன்னும் தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள், ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கணேஷ். அந்த ஆயாவுக்கு எவ்வளோ நிற்கலன்னா அந்த ஆயாவுக்கே உட்கார சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்களை கூட்டு மேலே உட்கார சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை, ரொம்ப அநியாயம். அந்த ஆயா என்னையும் மறைச்சி பார்த்துன்னுக்குறாங்க. காய்ஸ், ரொம்ப நேரத்துக்கு பிறகு இப்போ தான் சீட்டு கச்சிக்குது. கணேஷ் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறாரு. சாரதி ஹாய் சொல்லு. One eternity later. இப்போது நம்ம தாம்பரம் வந்துட்டோம். எல்லாம் இப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாம் பீப்புள்ஸ்லாம் கீழே இறங்குறாங்க. நம்மளுக்கு இப்போ சீட்டு கச்சிச்சு. இப்போ எங்களை பாருங்கள், நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டுருக்கோங்க. ரயில் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இப்போ வந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு உங்களுக்கு லைவாக நாங்கள் வரோம் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், பாய். ஹாய் தங்க புலைஸ். இப்போ நம்ம சென்னையில் வந்து இறங்கிட்டோம். எக்மோரில் வந்து இப்போ இறங்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம பிள்ளைங்களாம் இருக்காங்க வெளியே. வந்து இறங்கிட்டோம். அங்கே பாருங்கள் சென்னை. இப்போ அடுத்து 5 மணிக்கு நம்ம ராஜஸ்தான் கிளம்புறோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஹாய் தங்க பிள்ளை. இப்போ நம்ம சுற்றி தேடி வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நண்பி இங்கே பாருங்கள். டேனி, திஸ் இஸ் மை டேனி. நம்ம பையன் ஒரு சச்சில், மை பாய். ஒரு ரவி பிரகாஷ் ஏதோ கையில் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பாரு. இது ஒரு சுண்ணி யாரும் பார்க்காதீங்க. நம்ம தேவா ஜூஸ் வாங்கி கொடுக்க போறோம். வாங்க போலாம். தேவா, எத்தனை ஜூஸ் பா சொல்லியிருக்கேன்? டீ யாருக்கு? டீயா? ஜூஸ் வேணா வாங்கி கொடுக்கலாம், டீ வாங்கி தரேன். எவ்வளோ காசு வச்சிருக்கான் பாருங்க. தேவா எவ்வளோ காசு வச்சிருக்கான். ஏய், காசு காட்டுப்பா. 1 நோட்டு, 2 நோட்டு, 3 நோட்டு, 4 நோட்டு, 5 நோட்டு, 6 நோட்டு, 2100 ரூபா வச்சுக்கிறான். நண்பன் டேனி இருக்கிறாரு. அவர் நம்ம நண்பர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறாரு. நல்லா கொஞ்சம் வரவேற்பு கொடுங்க. பெரிய ஆளாக நம்புறேன். நம்ம நண்பர் சச்சில் வருகிறார். நண்பர் நம்ம யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நண்பர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப் சேனலு. தேவா வந்து ஒரே நிமிஷம். தேவா வந்து டீயை பற்றி ரிவ்யூ சொல்லுவான். சொல்லுங்க தேவா, அந்த டீ எப்படி இருக்கு? டீயில் உப்பு போட்டுக்கிறாங்க, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் கொட்டிக்கிறாங்க. தேவா டீ எவ்வளோ தேவா? டீ நார்மலாக 7. அக்கா வந்து லைட்டாக திட்டுறாங்க. அக்கா லைட்டாக திட்டுறாங்க. ஆய் சொல்லுங்க. அவ்வளோதான். அக்கா திட்டுறாங்க. நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எங்கள் தேவா டீ குடிக்க நினைச்சா எனக்கு இன்னும் 2 பெருமையா இருக்கு. எங்கள் தேவா மூத்த தொகுத்தவரும் குடிப்பான், டீ குடிக்க மாட்டானா. ஆனால் எங்கள் அண்ணன் மகேஷ் தான் வச்சிருக்காரு. பாருங்க, இவர் தான் அது, இந்த பச்சை சொக்கா தான் எடிட்டர். கூலிங் கிளாஸ். ஏய், அவர் கூட செல்ஃபி எடுக்கடா. ஏய், செல்ஃபி அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அவர் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. வந்து ஓவர் ரேட்டில் இருக்காரு. இப்போ நம்ம தங்க புலிஸ் நம்ம யூடியூப் சேனலோடைய வந்திருக்காரு. நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாங்கப்பா, ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹாய் தங்க பிள்ளை, என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து வேட்டவலத்துலேருந்து வந்துடுவோம் ப்ரோ. என்ன ப்ரோ? வேட்டவலம் ப்ரோ. வேட்டவலமா? ஓகே. நீங்கள் தான் வந்து எடிட்லாம் பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம நண்பர் எங்கே இருக்காரு? தேவா அங்கே வாங்க தேவா. தேவா வந்து அவரோட பேக்கை தூக்க மாட்டேங்கிறாரு. அதான் தேவா, வாங்க தேவா. பேக் எடுத்து தேவா, சூட் கேஸு ஃப்ரெண்டு தான் தேவா. ஃப்ரெண்டுக்காக தேவா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. தேவா ஃப்ரெண்டு பேர் என்ன தேவா? பேர் கணேஷ். ஓ கணேஷ். இவர் பேக் தான். இது கணேஷ். என்ன சொல்லுங்க கணேஷ், நீங்கள் தேவா பற்றி பெருமை நினைக்கிறீங்களா? அந்த கூதியா என் பேக்கை தூக்கினா நான் ஏன் பேக் தூக்கி இதுதான் நான் நினைக்கிறேன். தேவா, உங்கள் நண்பர் வந்து இது போல் சொல்கிறாருங்க. வாங்க கொஞ்சம். பின்னாடி ஜெகதீஷ் நண்பர் இருக்காரு. இவர் வந்து வானவில் நண்பர். அப்பப்போ தேவா இவரும் தனியாக போகிறாங்க.
நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு மதியம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின் ராஜஸ்தான் போகிறோம். எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நேஷ்னல் பிளேயர்ஸ் வேணுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா நாங்கள் இன்டர்நேஷ்னல் போய் இந்தியாவுக்காக விளையாடுவோம். முக்கியமாக நான் அந்த டீமில் வந்து கணேஷ் தான். அங்கேருந்து எங்கே போகணும்? கணேஷ் தான். இவர் தான் மெயின் பிளேயரு. நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. நன்றி. பெஸ்ட் ஷூட்டர் அவார்ட்லாம் இவருக்கு. நன்றி. இவர் தான் நம்ம நண்பர் சாரதி, நம்ம தம்பி. இவர் பெஸ்ட்டு டைமண்ட். இவர் நம்ம இல்லை நண்பா, நம்ம மகேஷ் தான் பெஸ்ட்டு டைமண்ட் அவார்டு வாங்கிக்கிறாரு. அவரை பற்றி வந்து இறங்கிட்டோம், ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வேலை தான். எல்லாம் நண்பர்கள்லாம். நண்பா தேவா, இங்கே வாங்க தேவா. உங்களை பற்றி நான் பேசினே நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள். தங்கம் போலீஸ் நம்ம சேனல் நேம். தங்கம் போலீஸ் சேனலுக்கு மிகப்பெரிய வணக்கம். சொல்லுங்கள் நண்பர்களே. சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே போகிறோம். செம்ம கூட்டம் இன்னைக்கு. அங்கே பாருங்கள், சாரதி வந்து அங்கே ஒரு டோலி ஒன்று போகுது. அந்த டோலியே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கே பாருங்கள். சாரா ஜூம் பண்ணுங்க. பாவம் அந்த பொண்ணுன்னா பாவம் வச்சு தெரியல, அந்த பொண்ணையே பார்த்துன்னு வரோம். நம்ம பசங்களாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் யாராலும் நடக்க முடியலையா, எல்லாம் எஸ்கலேட்டரில் ஏறுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. கேமராமேனும் நானும் வந்து எப்பயுமே பூஸ்டப்பாக இருப்போம். நாங்கள் படியில் தான் ஏறி போகிறோம். வாங்க, நம்ம கூட சேர்ந்து நம்ம நண்பர்கள், பூஸ்டப்பாக இருக்க நண்பர்கள்லாம் வராங்க. அவங்க எஸ்கலேட்டர் வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா பாதி கேவன் ஆகிட்டானுங்க. கொஞ்சம் மேலே போய் நாங்கள் கண்டினியூ பண்ணி டேனி நண்பர்கிட்ட பேக் கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் டேனி தூக்க முடியாது, தூக்கின்னு வர்றாரு. நண்பர்களே, நாங்கள் மேலே வந்துட்டோம். நாங்கள் நம்ம நம்ம நண்பர் சாரதி வராரு. சாரா ஒரு ஆய் சொல்லுங்கள். சாரா அண்ணன் வராரு, ஐயப்பன் அண்ணன் வராரு. ஆய் சொல்லுங்கள். யுவராஜ் வராரு. யுவராஜ் ஒரு ஆய் சொல்லுங்கள். யுவராஜ் வந்து கொஞ்சம் இதுதான் சென்ட்ரல் வந்து இதுதான். எல்லாம் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா இந்த இடத்துல? வந்துருக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. சென்ட்ரல் வந்துருக்கீங்களா? நாங்கள் இப்போ சென்ட்ரல் வந்துட்டோம். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாய். நாங்கள் வந்து இப்போ தப்பான அட்ரஸ் வந்துட்டோம். அதனால் அவங்க பஸ் ஏறி போய் இருக்கோம் நம்ம நண்பர் வீட்டுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த தப்பான அட்ரஸ் சொன்னது காரணம் வந்து தேவா தான். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இவரால தான் இவ்வளோ பிரச்சனை காரணமே இவர் தான். அப்புறம் யார்? நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்டு போகிறதுக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:51 ஆகுது. ஒரு சாப்பிட்டு ஒரு 2:30 தான் கிளம்புனா தான் எங்களால் இப்போ ராஜஸ்தான் ட்ரெயின் பிடிக்க முடியும். இப்போ வந்து இன்னொரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். நாங்கள் வந்து ஒரு 20 பேர் இருக்கோம். சீக்கிரம் கிளம்ப முடியுமான்னு தெரில. கணேஷ்க்கு வந்து நண்பர் கணேஷை காட்டுங்க. நண்பருக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த நண்பருக்கு இவர் பேர் தான் ரஹீமா, அவர் பேர் தான் கணேஷ். அந்த மெடிசன் வந்து இவங்க 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு 2 மெடிசன் வாங்கிட்டு. இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதெல்லாம். ஆமாம், நாங்கள் வந்து நல்ல ஃபேமிலியில் பிறந்தவங்க. சரி, அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ சாப்பிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம்னாப்பா டைம் வந்து 2:30 கிளம்பலான்னு இருந்தோம். ஆனால் டைம் 3 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் போனோம். நண்பர்களே, இதோட முடிச்சு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.